சரவணன் வந்து மயிலுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "மயிலு நானு ரீச் ஆயிட்டேன். நீ சீக்கிரமா கிளம்பி வரியா?" அப்படின்னு சொல்றாங்க. மயிலுக்கு கேட்டோனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. மேனேஜர் கிட்ட போயிட்டு, "சார் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. "கொஞ்சம் நில்லுமா" அப்படின்னு சொன்னதும் மயிலுக்கு வந்து பயங்கரமா பயம் வந்துருது. ஐயையோ! இவர் வேற என்ன சொல்லப் போறாருன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லப் போறாரா என்னன்னு தெரியலையே. போச்சு இன்னைக்கு நான் மாட்டுனேன். "நீ என்ன பண்ற? நாளையில இருந்து வேலைக்கு வரும்போது அந்த போனை வீட்லயே வச்சுட்டு வந்துரு. அந்த போனை நீ எடுத்துட்டு வர்றதுனால இங்க வேலையே செய்ய மாட்டேங்கிற. கண்டிப்பா போனை தான் பேசிக்கிட்டு இருக்க. அதனால நீ போன் எடுத்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க வேலைக்கே வர வேண்டாம் மயிலு. நீ வீட்லயே இருந்துக்கோ." மயிலு வந்து சரவணனை பார்த்ததும், "மாமா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சுங்க மாமா. அதனால தான் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொன்னதும் சரவணன் இருந்துகிட்டு, "சரி மயிலு அதனால என்ன" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. கோமதி வந்து மயிலை பார்த்ததுக்கு அப்புறம், "ஏன் மயிலு நீ ஸ்கூலுக்கே வேலைக்கு போலாமாட்டிருக்குது. இது வேற உனக்கு பெரிய வேலை போல. நைட்டு 7 மணி வரைக்கும் வேலை செய்யற. அதுவும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்களே. இதெல்லாம் நல்லாவே இல்லையே." "அத்தை அதெல்லாம் இல்லைங்க அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் வேலை அதிகமா இருந்துச்சுன்னு தான் இருக்க சொன்னாங்க. மத்த நாள்லாம் இப்படிலாம் இருக்காதுங்க அத்தை." மீனா வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அம்மா இங்க என்னென்னமோ நடக்குதம்மா. செந்திலுக்கு தலைவலிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தாங்களா. ஆனா மாமா ஒரு மாதிரி பேசிட்டாங்கம்மா. செந்திலுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் வேணா அப்பா கிட்ட பேசி 10 லட்ச ரூபா ரெடி பண்ண சொல்லி அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ல மாப்பிள்ளையை சேர்த்து விட சொல்லவா" அப்படின்றாங்க. மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.